இந்த நீதிமன்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் 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 நீர். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் தான் மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு முக்கியமானது. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த தண்ணீர் இப்போது பாட்டிலும் கேனிலும் அடைத்து காசு கொடுத்து வாங்கும் அளவுக்கு வந்துவிட்டது. காரணம், சுத்தமில்லாத தண்ணீரை குடிக்க முடியாமல் மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை வாங்கி குடிக்கின்றனர். சுத்தமில்லாத தண்ணீரால் மக்களுக்கு காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் பரவி பலவித துன்பங்கள் அடைகின்றன. எனவே இந்த நீருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். மக்களின் அத்தியாவசிய தேவையான நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அம்மா வணக்கம். மேகத்திலிருந்து சிறு சிறு துளிகளாக நான் மண்ணில் விழும்போது சுத்தமாக தான் விழுகிறேன். பின்பு தெளிந்த நீராக மாறி ஆறு, குளம், குட்டைகளில் கலக்கிறேன். என்னை அசுத்தமாக்குபவர்கள் மனிதர்களே. என் மீது பிளாஸ்டிக் கழிவுகள், ரசாயன கழிவுகள் மற்றும் பலவித கழிவுப் பொருட்கள் கொட்டி என்னை அசுத்தமாக்குகிறார்கள். தொழிற்சாலை கழிவுகள், சாய கழிவுகள் போன்றவை என்னில் கலந்ததாலும் நான் அசுத்தமாக்குகிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த நீர் மனிதர்களை கூறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் தான் சுனாமியாக மாறி மக்களை அழித்ததோ? நான் சுனாமியாக மாறிய காரணம் நிலம்தான். நிலநடுக்கத்தினால் தான் சுனாமி உருவானது. எனவே நிலத்தை விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நிலம் நிலம் நிலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அம்மா வணக்கம். அனைத்து உயிர்களையும் ஏன் இந்த நீரை கூட தாங்கிக் கொண்டு இருப்பவள் நான். என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது மிகவும் வருத்தமாக உள்ளது. பெற்ற பிள்ளைகளைப் போல் அனைவரையும் தாங்கிக் கொண்டிருக்கும் நீ நிலநடுக்கத்தால் சுனாமியாக மாறி மக்களை அழித்து விட்டாய். இந்த குற்றச்சாட்டுக்குன் பதில் என்ன? சில இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கின்றேன். வளமான இடத்தை மனிதர்கள் பாழ்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமர்ந்து வளர்த்த மரத்தை சில மனிதர்கள் வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடையாமல் இருக்க நீரை உறிஞ்சி குளிர்ச்சி அடைகிறேன். ஆனால் என் மீது துளை போட்டு நீரை உறிஞ்சி விடுகிறார்கள். நெகிழி கழிவுகள், மக்காத குப்பைகள் என் மேல் பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கின்றேன். நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. அடுக்கடுக்கான எனது மேல் பரப்புகளை தோண்டுவதால் நெருப்பு குழம்பு வெளிவருகிறது. எனவே இந்த வழக்கில் நெருப்பை விசாரிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நிலத்தில் பூகம்பமும் நீரில் சுனாமியும் வந்து மக்களை அழித்து விட்டது. இதற்கு நெருப்பாகிய நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் பதில் என்ன? பூமிக்கு உள்ளே தீ குழம்பாகவும் பூமிக்கு வெளியே வெப்பமாகவும் இருக்கின்றேன். இந்த நீரை மேகமாக மாற்றி மழையாக பொழிய செய்வது என் வேலைதான். மனிதர்கள் என்னை ஆக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். நான் எரியும் பொழுது காற்று வீசுவதால் தான் நான் அடுத்தடுத்த இடத்திற்கு பரவி எல்லாவற்றையும் அழிக்க வேண்டியுள்ளது. இதில் என் மீது குற்றம் சாட்டக்கூடாது. இதில் என் தவறு ஒன்றும் இல்லை. இதில் காற்றைத்தான் வாதியாக ஏற்றுக்கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். காற்று காற்று காற்று. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை.
இருக்கும் பிராணவாயு குறைந்து கரியமில வாயு அதிகமாகிவிட்டது. மனிதர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்று தவறாக கூறாதீர்கள். அதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்தி வருகிறோமே. கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலையிலிருந்து 400 மீட்டர் உயரத்திற்கு புகை வடிகிறது. காடுகளில் தீ பிடிப்பதால் பல மணி நேரம் புகை மண்டலமாக காட்சி அளிக்கிறது. டயர்களை எரிப்பதாலும் புகை வருகிறது. வாகனங்களில் இருந்து வரும் புகையும் என்னோடு தானே கலக்குகிறது. இவ்வளவு ஏன், மனிதர்கள் தன்னையும் அழித்து என்னையும் அழிக்கும் சிகரெட் புகையும் நச்சுதானே. இதில் கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் போதுமா? அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆகாயம் தன்னையும் வழக்கில் சேர்த்து கொள்ள விரும்புகிறது. எனவே ஆகாயத்தையும் விசாரிக்குமாறு வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், யுவர் ஆனர். பெர்மிஷன் கிராண்டட். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. மனிதர்கள் எப்படி ஆகாயத்திற்கு தீங்க விளைவிக்க முடியும்? ஆகாயத்தை விசாரிக்க வேணாம் என்று நினைக்கிறேன், யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு வழங்க விசாரணை செய்வது கோர்ட்டின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் மாசு ஏற்படுகிறதா? ஆமாம், யுவர் ஆனர். உலகை காக்கும் எனக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறது, யுவர் ஆனர். இந்த காற்று மாசுபடுவதால் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்படுகிறது. அதனால் புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் நீராவிகளை மேகமூட்டமாக சுமந்த நான் இப்போது கரும்புகையை அதிகமாக சுமக்கிறேன். விண்வெளி ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படும் ராக்கெட் புகையினாலும் நான் மாசடைகிறேன். இப்படியே நீடித்தால் நான் மலைத்துளிகளுக்கு பதிலாக அமிலத்துளிகளை தான் மழையாக பொழியச் செய்வேன். மனிதர்களின் ஆராய்ச்சிகளையும் சாதனைகளையும் தவறு என்று கூறுவது சரியல்ல. விண்ணை ஆராய்ச்சி செய்வதை குறைத்து மண்ணை, அதாவது எண்ணெய் ஆராய்ச்சி செய்வது மேலானது. எத்தனை விவசாயிகள் மண்ணை பரிசோதித்து இடமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பயிர் வளர வேண்டும் என்று எண்ணி ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் போட்டு எண்ணெய் பாழாக்குவது மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்களையும் பாழாக்குவது மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்கள் தானே. மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்கள் தானே. மனிதர்கள் தானே. பஞ்சபூதங்கள் தானே. ஆர்டர். இரு தரப்பு வாதங்களையும் விசாரணை செய்து பார்க்கும் போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்றவை மாசுபடுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மனிதனின் கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் இயற்கையை மாசுபடுத்துகிறது என்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனின் பழக்க வழக்கம் மற்றும் அதிகமான தேவைகளாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவை மிகவும் பெருகி வருவதாலும் இந்த பஞ்சபூதங்கள் பாதிப்படைகின்றன. இதற்கு மனிதர்கள் தான் முக்கிய காரணம் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. தனி மனித விழிப்புணர்வு, பாதுகாப்பான அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த மாசு பிணியை ஒழிக்க வேண்டும். மாசில்லாத உலகத்தை உருவாக்க நம் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். நல்ல கருத்துக்களை கூறிய இந்த பஞ்சபூதங்களையும் இந்த கோர்ட் பாராட்டுகிறது. This court is disposed. Mashallah children, that was a thoughtful performance.